ஏமநாதன் மதுரையை விட்டு சென்ற பிறகு பானபத்திரருக்கு வந்த வறுமை, அதை தீர்க்க இறைவனார் செய்த திருவிளையாடல் தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். சொக்கநாதரின் அருளால் பானபத்திரர் பரகுண பாண்டியன் அவையிலிருந்து விலகி இறைவன் முன்பாக மட்டும் யாழிசைத்து பாடி வந்தார். வேறு வருமானம் இல்லாததால் அவர் வறுமையில் மிகவும் வாடினார். அதைக் கண்ட சொக்கநாதர் பாண்டியன் கருவூலத்தில் இருந்து தினமும் பொன் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை பானபத்திரருக்கு கொடுத்து உதவினார். பானபத்திரர் அவற்றை விற்று தன் வறுமையை போக்கி மற்றவர்களுக்கும் உதவினார். ஒரு நாள் இறைவன் அந்த உதவியை நிறுத்தினார். பானபத்திரரின் பக்தியை உலகிற்கு காட்ட நினைத்த இறைவன் ஒரு திருமுக பாசுரம் எழுதி சேர மன்னரிடம் சென்று பொருள் பெற சொல்லி கனவில் அருளினார். பானபத்திரர் அந்த திருமுகத்தை எடுத்துக்கொண்டு மலைநாட்டுக்கு சென்றார். இறைவன் சேரமன்னன் கனவிலும் தோன்றி பானபத்திரருக்கு வேண்டியதை வழங்கச் சொன்னார். சேரமன்னன் பானபத்திரரை மரியாதையுடன் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து சென்று கருவூலத்தை காட்டி பொருட்களை வழங்கினார். பானபத்திரர் தமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டார். பின் தன் நாட்டுக்கு திரும்பி பெற்ற பொருட்களை வறியவர்களுக்கு கொடுத்து இறைவனை வணங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இவ்வாறு தன்னலமற்ற இறைவனின் தொண்டர்கள் இறைவனால் காப்பாற்றப்படுவார் என்பதே திருமுகம் கொடுத்த படலம் கூறும் கருத்தாகும். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.